Dear students, plus 2 maths chapter 12 discrete mathematics தனிநிலை கணிதம். இதில் example 12.17 பார்க்க போகிறோம். Establish the equivalence property P then Q equal to negation of P or Q அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு PQன்றது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டு தான் இருக்குது. PQ or 2 statements. The total number of rows நமக்கு தெரியும் 2 square அப்படின்ட்டு, அதனால் 2 square வந்து 4 அப்படின்னு கிடச்சிரும் நமக்கு. இப்போ நம்ம PQ எழுதிக்கிறோம். P எப்படி எழுதுகிறோம்னா 4 rows இருக்கிறனால ஃபஸ்ட்டு 2 ரோவுக்கு TT கொடுத்துட்றோம், அடுத்த 2 ரோவுக்கு FF கொடுத்துட்றோம். Q வந்து ஆல்டர்னேட்டிவாக Tயில் ஸ்டார்ட் பண்ணி FTF அப்படின்னு கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் சைடு இருக்கிறது சார், அதுக்கப்புறம் இதில் நமக்கு இருக்கிறது நெகேஷன் ஆஃப் P இருக்குது, அதையும் நான் எழுதிக்கிறேன். P வந்து ஃபஸ்ட்டு T இருக்குது, இதனுடைய நெகேஷன் வந்து F, ட்ரூன்னா ஃபால்ஸு. அதே மாதிரி இங்கேயும் ட்ரூ இருக்குது, அதனால் ஃபால்ஸு. இங்கே ஃபால்ஸ் இருந்தால் ட்ரூ எழுதிக்கிறோம், அதே போல் ஃபால்ஸ் இருக்குது, இங்கே ட்ரூ எழுதிக்கிறோம். அதுக்கு அடுத்தது நமக்கு லெஃப்ட் சைடு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா P then Q, அதாவது if P then Q அப்படின்ற ஒரு கண்டிஷனில் இருக்குது. அதனால் நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரே ஒரு ஏரோ மார்க் மட்டும் இருந்ததுன்னா, ரெண்டுமே சேமாக இருந்ததுன்னா பாசிட்டிவ் தான். அதாவது டிடி இருந்தாலும் டி தான், எஃப்எஃப் இருந்தாலும் நமக்கு டி தான். அது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு, மைனஸ் இன்ட்டு மைனஸும் ப்ளஸ்ஸுன்ற அந்த ஒரு ரூல் வந்து இதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். இதில் வந்து நமக்கு மாறி இருக்கும் பொழுது இந்த ஏரோ மார்க் வந்து எதை நோக்கி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா க்யூவை நோக்கி இருக்குது. அந்த மாதிரி க்யூவை நோக்கி இருக்கும்போது க்யூவில் இன்பிட்வீனில் என்ன இருக்கோ, இப்போ நம்ம டிக்கு டி எழுதிட்டோம், எஃப்எஃப்க்கும் டி எழுதிட்டோம். அதுக்கப்புறம் இன்பிட்வீனில் இது ரெண்டுமே மாறி இருக்கும்போது க்யூவில் இது ரெண்டையும் தவிர்த்து க்யூவில் இருக்கிற இன்பிட்வீன் என்ன இருக்கோ அதை நம்ம எழுதிக்கணும். இங்கே என்ன இருக்குது, எஃப் இருக்குது, இங்கே டி இருக்குது, அதை தான் நம்ம இங்கே எழுதிட்டோம். அதுக்கு அடுத்தது நமக்கு என்ன இருக்குன்னா நெகேஷன் ஆஃப் பி ஆர் கியூ அப்படின்னு இருக்குது. நெகேஷன் ஆஃப் பி நம்ம இங்கே கண்டுபிடிச்சிட்டோம், Q வந்து இங்கே இருக்குது. இப்போ ரெண்டும் வந்து இதுக்குரிய கண்டிஷன் என்னென்னா ரெண்டும் சேமாக இருந்தால் அதே தான், மாறி வந்தால் ட்ரூ. எஃப்பும் டீயும் மாறி வந்தால் ட்ரூ எடுத்துக்கணும் நம்ம. இப்போ டிஎஃப்னு இருக்குது, அதனால் ட்ரூன்னு எடுத்துக்கிறோம். எஃப்எஃப் இருக்கிறதுனால அது அப்படியே சேமாக இருக்கிறது சேமாகவே தான் வந்துடும், எஃப் போட்டுக்கிறோம். டிடி ரெண்டுமே ஒன்றா இருக்குது, அதனால் டி போட்டுக்கிட்டோம். எஃப்டி இருக்குது, அதனால் ஆருக்கு வந்து நமக்கு எஃப்டி இருந்தால் ட்ரூ மட்டும்தான் எடுத்துக்கணும், அதனால் 2 போட்டாச்சு. இப்போ இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த காலமும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே உங்களுக்கு ஈக்குவலாக இருக்குது. அதனால் ஃப்ரம் த டேபிள் if P then Q and negation of P or Q are identical and hence they are equivalent அப்படின்னு சொல்லி முடிச்சிடணும். அதுக்கடுத்தது எக்ஸாம்பிள் 12.18. Establish the equivalence property connecting the biconditional with the conditional. P if and only if Q equal to if P then Q and if Q then P அப்படின்னு இருக்குது. இப்போ PQ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டு தான் இருக்குது, அதனால் நமக்கு 4 rows தான் அதில் வரப்போகுது. இப்போ நம்ம P இங்கே எழுதிக்கலாம். P வந்து டிடி எஃப்எஃப்னு எழுதிக்கிறோம், Q வந்து டிஎஃப்னு எழுதிக்கிறோம். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் Q அப்படின்னும் போது ரெண்டுமே சேமாக இருந்தால் நமக்கு பாசிட்டிவ், அதாவது ட்ரூ எடுத்துக்கணும். பாசிட்டிவ் மீன்ஸ் இங்கே ட்ரூ. எஃப்எஃப் இருக்குது, அதனால் ட்ரூ எடுத்துக்கிறோம். ரெண்டு பக்கமாக ஏரோ மார்க் இருக்கும் பொழுது பியும் கியூவும் இப்போ இந்த டின்னு எழுதிட்டோம். டிஎஃப் அப்படின்னும் போது நம்ம எஃப்பை தான் எடுத்துக்கணும், ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு தான் ஃபால்ஸ் தான் போடணும். அதே போல் எஃப்டி இருக்குது, அதனால் எஃப் போட்டுக்கிறோம். இப்போ பி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கியூ வந்து நம்ம எழுதி முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது எஃப் பி தென் கியூ, அதுக்கு வந்து பியும் கியூவும் நம்ம என்ன பண்ணுறோம், சேமாக இருந்தால் ட்ரூ எழுதிக்கிறோம். இங்கேயும் சேமாக இருக்குது, ட்ரூ எழுதிக்கிறோம். இன்பிட்வீன் வந்து க்யூவில் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம எடுத்து இங்கே எழுதணும்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ எஃப்பும் டியும் இங்கே வந்துடும். அதுக்கு அடுத்தது க்யூ தென் பி அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த ஏரோ மார்க் வந்து பியை வந்து நோக்கி இருக்கிறதுனால நம்ம க்யூவும் பியும் கம்பேர் பண்ணுவோம். இப்போ டிடி அப்படின்னும் போது டி போட்டோம்.
எஃப்டி அப்படின்னும் போது இது மாறி இருக்கிறதுனால ஏரோ மார்க்கு பியை நோக்கி இருக்கிறதுனால இங்கே என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம எழுதிக்கிறோம். அதே போல் இதுவும் மாறி இருக்குது, ஏரோ மார்க் வந்து பியை நோக்கி இருக்கிறதுனால எஃப் எழுதிக்கிறோம். எஃப் வந்து நமக்கு ட்ரூ வந்துடும். இப்போது இது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பி இஃப் பி தென் கியூ அண்டு இஃப் கியூ தென் பிக்கு இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து அண்டு எடுக்க போகிறோம். அண்டு எடுக்கும்போது சேமாக இருந்தால் அதே தான் வரும். எஃப்டி வரும்போது அண்டுக்கு வந்து எஃப் வந்துடும், டிஎஃப் எஃப் இங்கே ரெண்டும் சேமாக இருக்குது, அதனால் டி வந்துடும். இப்போ நமக்கு இது இந்த காலம் பாருங்கள், லெஃப்ட் சைடு என்ன இருக்குது, டிஎஃப்எஃப்டி இருக்குது. அதே போல் இங்கே வந்து டிஎஃப்எஃப்டி இருக்குது. அந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. தேர்ஃபோர் பி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கியூ அண்ட் இஃப் P then Q and if Q then P are identical and hence they are equivalent அப்படின்னு எழுதிடலாம். Thank you.